ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே நன்றி. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். ஆமென் ஆமென் ஆமென். இதுவரைக்கும் நமக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நம்மை நடத்தி வருகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நிரப்புகிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே தேவ ஆவியில் நிரப்பப்படுங்க. அப்படியே கனெக்ட் ஆகிருங்க. ஆமென். தேவ சமூகத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றுகிறேன். உங்கள் சந்தோஷத்தை இன்னும் அதிக சந்தோஷமாக மாற்றுகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற நன்மையானவைகளை இன்னும் பெருக பண்ணுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற தீமையை விரட்டி அடிக்கிற ஒரு நல்ல தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆமென். தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் மாற்றக்கூடிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரீமலரப செபெலே பெரே பெதே வெனகரபம் ரிக்கலரப ரீமலரப செபெலே பெரே பெதே வெனகரதனனனனனரபம். அப்படியே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க. ஓ தேங்க்யூ டாட். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அவர் சமூகத்தில் வரும்போது அவர் அப்படியே தம்முடைய ஆவியினால் உங்களை வல்லமையாய் நிரப்புவார். புது பலன் அடைவீர்கள். தேவ வல்லமை உங்களை அப்படியே நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வல்லமை தான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் ஜெபிச்சதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை இப்பொழுது நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஓரி மலரபசை விலை விலை. தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் மகிமையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பற்று. ஆமேன். ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. ஆமேன். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல. ஒவ்வொருவரையும் நிரப்புவார். ஆனால் ஒன்றே ஒன்று, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவார். வாஞ்சையாக இருக்கிறவர்களை விடுவிப்பார். எதில் என்ன நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. அப்படியே உங்கள் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அப்படியே ஆதி அப்போஸ்தலர்கள் முத இருந்தப்போ, மேல் வீட்டு அறையில் இருந்தப்போ அந்த வீடு முழுவதும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதான். ரெண்டாவது, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க, இன்னும் தைரியமாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று ஜீவனுள்ள சாட்சியாக நாங்கள் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஊழியக்காரர்கள் கைகளினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பினார். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. ஆமென். அப்படிதான் இன்றைக்கும் இங்கே இருக்கிற இடம் அசைகிறது. உங்கள் வீடு முழுவதும் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறது. ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நடத்தினார். அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பும் பொழுது ஆமே பழுதொன்றும் இருக்காது. ஆமே. ஹல்லேலூயா. ரீமலரப ஷேகெலேரப என வசனம் சொல்லுது. அவர்களில் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவர் கூட பலவீனப்பட்டவர்கள் இல்லையா. ஆமேன். அவர்களுடைய பாதரட்சைகள் பழசாகலையா. ஆமாம், சரீர அவயம் பழசாகலைன்னா பரவாயில்ல. தேவனுடைய ஆவியினால் உயிருள்ள சரீர அவயங்கள் பழசாச்சுன்னா பரவாயில்ல. தேவனுடைய பிரசன்னத்தில் உயிரில்லாத பொருட்களும் பழசா மாறுறதில்ல, பலவீனப்படுறதில்ல. ஆமே. தேய்றதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம். ட்ரெஸ்ஸு அழுக்காகலையா, புதுசு அப்படியே இருந்துச்சு. ஆமே. நம்ப முடியுதான்? நம்புறதான் வாழ்க்கை. ஆமே. ஆமாம். நம்ப முடியாத உங்களை நம்ப வச்சு உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய வேலை. ஆமேன். ஹல்லேலூயா. ரீமலரப செபெலே பெரே பெதே மெனகரபோ ரிக்கலரப ரீமலரப செபெலே பெரே பெதே மெனகரதனனனரபோ. எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு என் பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகிறது. காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ சமூகத்தில், இந்த பிரசன்னத்தில் நீங்கள் என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஆவியானவர் என்னை நிரப்பிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் வெளியேறிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் வெளியேறிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது 2 வே. ஆமாம், சரிங்களா? 2 வே இல்லை, 4 வே 6 வேலாம் வந்துட்டு இப்போ. ஆமேன். ஏகப்பட்ட சமாச்சாரம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் 3 வழியா. ஆமாம், 3 பக்கம் 3 வழி. அந்த 6 வழி சாலைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 3 வழியாட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறுது. அதே நேரத்தில் 3 வழியாட்டு உங்களுக்குள்ள வர வேண்டிய நன்மைகள்லாம் வருது. ஹல்லேலூயா. ஆமீன். ஒரே டைமில் 2 ப்ராசஸ் நடக்குது. இந்த சைடு பஸ் போது, அந்த சைடு பஸ் வருதுன்ன மாதிரி உங்களை விட்டு பிசாசின் கிரியைகள், உங்களை விட்டு
உங்கள் கவலைகள், உங்களை விட்டு உங்கள் பலவீனங்கள், உங்களை விட்டு உங்கள் குறைவுகள் எல்லாம் வெளியேறுகிற நேரம் இது. அதே நேரத்தில் தேவனுடைய நன்மையான ஈவு பரத்திலிருந்து உங்களுக்குள்ள வருகிறதுக்கான நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதுக்கான நேரம் இது. ஆமேன், ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுது, உள்ளும் நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகள் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஆமேன். உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியேயும் ஆசீர்வாதம். உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் சுகமடையுது. அதே நேரத்தில் உங்கள் வெளியில் இருக்கிற உங்கள் சரீரம் எங்களும் சுகமடையுது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அழகாகுது. அதே நேரத்தில் உங்கள் உலக வாழ்க்கையும் அழகாகுது. ஆமேன், 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 ஆமேன். இதை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு நடக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் வாசம் செய்வீர். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். சொல்லுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். அப்பாவும் தீருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க. என் அப்பாவும் தீருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர்,
என்னை ஏந்தி கொண்டே என் இதயம் வாசம் செய்வீர். என்னை ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர் என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். கர்த்தாவே கரத்தால் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். சொல்லுங்க, கர்த்தாவே கரத்தில். ஆமென். கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர் என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர் என் இதயம் வாசம் செய்வீர். சொல்லுங்க, கர்த்தாவே கரத்தில் நான் ஒரு களிமண் போலே இருக்கிறேன் அப்பா, உங்க இஷ்டம் போல என்னை வணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க இந்த நல்ல மாலை நேரத்தில் அப்பாவுடைய சமூகத்தில்? ஆமே. அப்படியே நம்முடைய இருதயத்தை அப்படியே அவருக்கு நேராக திருப்போம். உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என்னை நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா. என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சித்தம் வச்சுருக்கிறீங்க டேடி. அப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்கப்பா, அது நடக்கட்டும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் டேடி, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கட்டும். ஒருவேளை என்னுடைய தவறு நிமித்தமா, என்னுடைய அறியாமை நிமித்தமா இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்கள் உழைத்து வணைந்து மீண்டுமா என்னை அழகுபடுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாய் அந்த குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண், ஆமாம், களிமண்ணாக இருக்கும்போது ஒரு பிரயோஜனம் கிடையாது, சும்மா அப்படி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், அது அப்பா வணையும் போது ஒரு அழகான மண் பாண்டமாக உருவாக்குறார். அப்படித்தான் இந்த நல்ல நேரத்தில் அப்பா நீங்கள் என்னை வணைந்து உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க. ஆமேன். என்னை என்னாலும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. ஆமாம், என்னை ஒப்பு கொடுக்குறேன் டேடி அப்படின்னு ஒப்பு கொடுங்க. என்னோட கூட சேர்ந்து இருதயத்தினால திணிந்து கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். ஆமென். கர்த்தாவே கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர் என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர் என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே நான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு மீட்டிங் போகிறனால ஷார்ட்டாக இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்து முடிப்போம். சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். சரிங்களா? ஓகே. பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னையே அர்ப்பணிக்கிறாங்களாம் ஏசப்பா. யாருக்காக? பிதாவாகிய தேவனுக்காக. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய நல்வாழ்க்கைக்காக. சரிங்களா? ஓகே. தன்னையே அர்ப்பணிக்கிறாங்களா. எந்த அளவுக்குன்னா அவர் தம்மைத்துமே தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படி கீழ்ப்படியது? தாழ்மை. சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தாழ்மை. கரங்களை தட்டி. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுக்கு பேர் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கிருபை உள்ளவனுக்கோ தாழ்வை அளிக்கிறார். சரிங்களா? தேவனுடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபை நோவா மேல் இருந்தது. அவன் குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டார். கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு இருந்தது. யோசேப்பு கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டார். கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசியில் அதிபதியாக மாறினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை மரியாள் அவர்கள் மேலே இருந்தது. ஆமேன். ஆமாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள் தாயாக. ஆமேன். வாழ்ந்தார்கள். எவ்வளோ பெரிய கிருபை எப்படிலாம் செய்து பாருங்கள். அதாவது கர்த்தருடைய கிருபை மரியாள் அவங்க மேலே இருந்தது. கன்னி கர்ப்பவதி ஆனாப்புல. கையை தட்டி எத்தனை புரியுது? ஆமேன். அப்போ தேவனுடைய கிருபை செய்யக்கூடாதது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து இந்த உலக மனிதரால் செய்ய முடியாது. இந்த உலக மனிதரால் நம்ப கூட முடியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்கிறது. தேவனுடைய கிருபை செய்கிறது. ஆமேன். ஆமாம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வெளியரங்கமாகும். கரங்களை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார்கள். எத்தனை நம்புறீங்க? ரைட். அப்போ வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ தேவன் அவர் தம்மை தாமே சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். அப்போ அதனால் தேவன் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறார். அப்படி இருந்ததுனால தான் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியிலே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கும்போதும் நீங்கள் கீழ்ப்படிங்க அப்படின்றார். சரிங்களா? கீழ்ப்படியை பற்றி பேசுகிறார். ரைட். இப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவை தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்னா, அவர் அவ்வளோ தன்னை தாமே தாழ்த்தினால தேவன் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால இயேசு தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவரை உயர்த்தினார். கரங்களை தட்டி எனக்கு அன்பான இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுக்காக வாழ்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை தாழ்மை. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்கிற தாழ்மையாக வாழ்ந்துட்டுருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். கரங்களை தட்டி ஆமேன், 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 ஆமேன். ஒன்று. அடுத்து ஏசப்பாவை பாருங்கள், இந்த அளவுக்கு உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அதுபோக இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம். இப்போ ஏசப்பாவுடைய ரேஞ்ச் என்னென்னா, இப்போ ஏசப்பா எப்படின்னா, இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி முழங்காலம் முடக்கணும். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்துட்டார். சரிங்களா? ஓகே. சரி, அதான் இது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்திருக்கிறார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் தேவன்
அந்த மேலான நாமத்தை தந்திருக்கிறார். இப்போ என்ன மெசேஜ்னா, இது எல்லாம் எப்படி நடக்கும்? ஏசப்பா தான் ஜீவனுள்ள தேவகுமாரன்னு அவருக்கு முன்னாடி முழங்கால் முடங்கிறதா இருக்கட்டும், அவருடைய நாமமே மேலான நாமம் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளமாக இருக்கும்னா, நீங்களும் நானும் தான் அடையாளம். கரங்களை தட்டி எத்தனை புரியும்? அதாவது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிற நன்மைகள், தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு அவர் செய்கிற நன்மைகள் தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்த போகுது. கரங்களை தேட்டு கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். எப்படி? தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம மூலமாக வெளிப்படும் போது, நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்மையை சுதந்திரிக்கும் போது, ஓ இவர் தான் கடவுள். இப்போ பாருங்கள், அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா நாமத்துக்கும் மேலாக ஏசப்பா உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்காரா? அதனால் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அவருடைய நாமம் பெருமை அடைகிறது, மகிமை அடைகிறது, கர்த்தரே தேவன் என்று வெளியரங்கமாகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற, இன்னும் செய்ய போகிற அநேக நன்மைகள், மேன்மைகள் மூலமாகத்தான் இது நடக்கும். கரங்களை தட்டி ஆமாம், உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கும் போது அநேக ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆமாம், கர்த்தரை சுமை திருப்பக்கூடாது. பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு பவுல் நிமித்தம் அநேகர் கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்? நான் கும்புற சாமி, என்னை ஆதரிக்கிறோம், என்னுடைய தேவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் உயிரோடு இருப்பேன், கப்பல் சேதம் வேண்டி வேறு ஒன்றும் வராது, நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ தெரிஞ்சு போச்சு, ஆகா இதான்டா சாமி. எப்படி சொன்ன மாதிரியே கரையை வந்துட்டாங்க பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். சொன்னாப்புல அந்த மனுஷன் அப்படியே நடந்துட்ட. எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம் சார், உண்மையிலே ஒரு கடவுள் தான் அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், மெலித்தா தேவியில் இருக்கிற அவ்வளோ பேரையும் சுகமாக்கினார் பவுல். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என்ன ஆகுது? கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணுற அளவுக்கு நடக்குது. சரிங்களா? எத்தனை நம்புறீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படி தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள் உங்கள் வாழ்க்கையில, வாழ்க்கையில். இன்னும் பாருங்கள், ஆதாரம் சொல்கிறேன். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இவங்கள அந்த ராஜா பாருங்கள், அக்கினி சூளையில் போடும்போது என்ன நடந்துச்சு? அவங்க மத்தியில் 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனால் 4 பேர் சுற்றி வலம் வர்றதை பார்க்குற அந்த ராஜா உடனே அதை அணைச்சிட்டு அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வர சொல்கிறாப்புல. வெளியில் வந்து பார்த்தா உயிரோடு இருக்கிறாங்க, முடி கூட கருகலை, ட்ரெஸ்ஸு ஒன்றும் புகையலை, அவ்வளோ சூப்பராக பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொன்னார், ஆமாம், இந்த உலகத்தில் இஸ்ரவேலின் தேவனே நல்ல தேவன், அவரே ரட்சிக்கிற நல்ல தேவன், உயிரை காப்பாற்றுகிற தேவன் அப்படின்னார். கையை தட்டி எத்தனை புரியுது? இப்போ புரியுதுங்களா? அவரே சிறந்த தேவன் அப்படிங்கிற தேவனுடைய நாமம் மகிமை அடையுது, உயர்த்தப்படுது. அவர் தான் தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்ட்டு. அதே போல் தானியேல் விஷயத்துலேயும் சிங்க கெவியிலேருந்து தானியேலை காப்பாற்றும் போதும் ராஜா அப்படி தான் சொல்கிறார். ஆமாம், தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஏன்னா அவன் உயிரை அவர் காப்பாற்றினார். சிங்க கெவியில் போட்டப்போ கூட சிங்கம் அவனை ஒன்றும் பண்ணல. இப்படி ஒரு கடவுள் உண்டா? இப்படி ஜீவனை ரட்சிக்கிற ஒரு கடவுள் உண்டா? இருக்குது. அவர் கர்த்தரே தெய்வம், அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு ராஜா சொன்னார். பாருங்கள், கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? இப்படி உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உங்களையே தாழ்த்தி வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்கள் மூலமாக அவருடைய நாமம் பெரிதாய் மகிமையடையும். கரங்களை தட்டி வேதம் சொல்லுது, அவருடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சிக்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் நம் மூலமாய் விளங்குவதற்காக தேவன் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார், கிருபையாக ரட்சித்திருக்கிறார். ஓகே, அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பி வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. எத்தனை நம்புறீங்க? ஓகே, ஆமேன் ஆமேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆதலால் நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய நாமம் மகிமை அடைந்து கொண்டே இருக்கட்டும். எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. உங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. என்னோட கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்போ பாடலாமா? உணர்ந்து
ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க ஆமென். என் அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் வானைந்திடும். என்னை என்னாலும் நடத்திடும். ஆமென். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் வானைந்திடும். என்னை என்னாலும் நடத்திடும். ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஏற்றுக்கொண்டீர், என்னை ஏந்தி கொண்டீர். என் இதயம் நீங்க வாசம் செய்வீர். ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்வார்,
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. ஏசப்பா 4வது வசனம், கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் மகிமை உண்டாவதாக. நம்மளை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது அந்த செயலின் மூலமாக என்ன நடக்குன்னா, நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம். இதே ப்ராசஸ் தான். நம்மளையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற அநேக ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் நம் மூலமாய் விடுதலை அடைவார்கள். கரங்களை தட்டி அப்பொழுது எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆமாம், அழகாக வெளியரங்கமாகும். ஜாதிகள் மத்தியில், ஜனத்தார் மத்தியில், இனத்தார் மத்தியில் வெளியரங்கமாகும். தேசங்கள் மத்தியில் வெளியரங்கும். பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம தான் சாட்சி. அவர் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்றும் மெய்யான தேவன் கர்த்தரே தேவன் என்றும். ஆமென். ஆவியோடு உண்மையோடும் அவருடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரிஜினல் வாழ்க்கை என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆமே நாமே. ஆதலால் நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்போம். ஆமே. முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், இன்னும் நிறைய தெரிஞ்சோம். ஆமே. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சமூகத்தில் நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணாய் போகாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுங்க. ஏதாவது ஒரு வழியில் பாட்டு கேளுங்க, பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம பிரசங்கத்தை கேளுங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று ரீல்ஸை கேளுங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமென். ஆமாம். கர்த்தரை குறித்து அறிஞ்சு கர்த்தரோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. கிடைக்கிற நேரம், ஆமாம், வீணாக நேரத்தை செலவு பண்ணாமல் கிடைக்கிற நேரத்தில் வேறு எதுவும் சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு, சீரியல் அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு, சரிங்களா, இதோட நேரம் செலவு பண்ணுங்கள். வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த கேம் விளையாடுறது, சரிங்களா, அதில் நேரம் அது கெட்டதா அப்படி இப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வேஸ்ட் ஆகுது. அந்த நேரத்தில் தேவ சமூகத்துலேருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானான். அவன் நீர்க்கால் ஓரங்களை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுறதாது இருக்கிற மரத்தை போல இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? சரிங்களா? அதனால் நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போம். நம் மூலமாக அநேகர் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழணும். இந்த பூமி எங்கிலும் கர்த்தரே தேவன் என்றும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன் என்றும் ஆமென் உலகம் எங்கிலும் பிரசித்தப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் தான் ஏசப்பா உயிர்த்தெழுந்தலுக்கு சாட்சி. ஓகே. அப்படி மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குறைவிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எந்த குறைவில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த தேவையின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாய் மகிமையுடைய. கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே நாமே. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தர் வசமாய் திருப்பப்படுவார்கள். தைரியமாக இருங்க. கர்த்தர் பற்றுகிற விசுவாசத்தில் தைரியமாக இருங்க. அவரை நம்பிடுங்க. அவர் பார்த்துப்பார். மாறும், இதுவும் மாறும், இந்த சூழ்நிலையும் மாறும். ஓகே. இது வரைக்கும் எத்தனை சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறீங்க, இதையும் கர்த்தர் மாற்றுவார். இது மாத கடைசியாக இருக்குது. ஆமீன். பொருளாதார குறைவு யாருக்காக இருக்குன்னா கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெடிப்பார். காட் பிளஸ் யூ. நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைய கமிட்மெண்ட் பிரதர் இந்த மாதத்தில், பட் ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. பாதி நடந்துச்சு, பாதி பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதத்தில் இது நடந்தே ஆக வேண்டியது பெண்டிங்கில் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதே இந்த காரியங்கள் நடப்பதாக. அவருடைய நாமத்துக்கு மேலே அவ்வளோ வல்லமை இருக்குது. எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்படும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் வெளியேறுவதாக. உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பணம் வருவதாக. ஆமேன். பிள்ளைகளுடைய காரியங்கள்
நன்மையாய் முடிவதாக. ஆமே நாமே நாமே நாமே. நன்மைகள் மேன்மைகள் நடப்பதாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் இன்னும் அன்பு பெருகட்டும், நன்மைகள் நடப்பதாக, சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் நாம மாத்திரம் எங்கள் நிமித்தமாக பெரிதாய் மகிமைக்காக நன்றி செலுத்துவோம். அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டேடி, அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இன்றைக்கும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அதனால தான் அழைச்சி கொண்டு வந்து இந்த வார்த்தையை பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறி வாழ்க்கை ஆண்டவரே சந்தோஷமாக செழிப்பாய் மாறட்டும். அப்படியே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வைத்துக்கிறக்க நன்றி. அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதியான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஓகே, மீண்டும் நாளை காலை வழக்கம் போல் ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.